வணக்கம். ஜபைஜெட் ஃப்ரம் ஜவாத் பட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் மீண்டும் சந்திப்பு மற்ற வச்சு அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படியாவது இந்திய கூட்டணியை உடைத்து விட வேண்டும். அதுதான் இன்னைக்கு பாஜகவினுடைய மிகப்பெரிய ஒரு தில்லுமுள்ளு. தேர்தல் மிகப்பெரிய ஒரு சூத்திரம் தாரி அப்படின்லாம் பாஜகவை சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வகையில் ஒரு இழி சொல், அதை சொன்னாங்க இதை சொன்னாங்க, இல்லை சொன்னாங்க பாருங்க, ஊடுருவக்காரர்கள், மற்றபடி இஸ்லாமியர்கள் அதிகமாக குழந்தை பெறக்கூடியவர்கள். அப்புறம் காங்கிரஸ்காரர்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்து மக்களுடைய சொத்துக்களை எல்லாம் பிரித்து கொடுத்து விடுவார்கள், இஸ்லாமியர்களுக்கே பிரித்து கொடுத்து விடுவார்கள். அப்புறம் அவுரங்கசீப் இத்தனை கோயிலை இடிச்சாரு. இந்த மாதிரி ஏகப்பட்டது. இப்ப புதுசா காங்கிரஸ் நிர்வாகி சாம்பிட் ராடோ அப்படிங்கிறவர் சும்மா ஒப்பிட்டு பேசுறாரு. ஆமா, இது ஒன்றும் பெரிய விஷயமாலாம் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை. பாஜகவுக்கு அதையும் ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்த முடியுமா? அதையும் ஒரு தேர்தல் யுத்தியாக இந்திய கூட்டணியை நிதிஷ்குமாரை போன்று அங்கிருந்து ஏதாவது 4 பேருக்கு இழுக்க முடியுமா, ஷிண்டோக்கள் இருப்பார்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பின் வெளிப்பாடு, காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடு. சாம்பிட்ராட சொன்னாரு, அதாவது தென்னிந்தியர்கள் ஆப்பிரிக்கா மக்களை போன்று இருக்கிறார்கள் போட்டு ஒரு சும்மா ஒரு உதாரணம், அதை போல லைக் தட் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய சமயத்தை அதை பெரிதுபடுத்தி இதை வச்சு அங்கிருந்து யாராவது ஒரு எதிர்ப்பு குரல் கிளம்பும். மற்றபடி அதை வச்சு இந்திய கூட்டணியை உடைத்து விடலாம். அவர்களுடைய ஒரு டார்கெட்டு 400 இடங்கள் நாங்கள் பிடிப்போம். ஆமா, வரக்கூடிய ஒரு கணிப்புகள் எல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்துல 250 இடமும் கிடைக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு அரிதான ஒரு சூழல். 2019 விட 400 அப்படின்னா 67 இடங்களுக்கு மேல அதிகமாக பெறணும். கட்டாயமா அது பாஜகவுக்கு நம்பிக்கை இருக்காது. சரி, இப்படி ஒரு சூழல் இருக்கக்கூடிய சமயத்துல இப்படியே தொடர்ந்து போயிட்டே இருந்தா அப்படின்னா சரி, ஒருவேளை தோல்வி அடைஞ்சப்ப வெற்றி அடைஞ்சிட்டா பிரச்சனை கிடையாது. ஆமா, ராமர் கோவிலை கட்டினோம், எங்களுக்கு ஓட்டு போட்டார்கள், மற்றபடி சிஏஏ கொண்டு வந்து ஓட்டு போட்டார்கள், அப்படி ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, இஸ்லாமியர்களை வெறுப்பு பிரச்சாரத்தை செய்தோம், அதை ஆதரித்து மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டார்கள், தலித்து பழங்குடிய மக்களை நாங்கள் ஜனாதிபதியாக ஆக்கினோம், அதற்காக ஓட்டு போட்டாங்க, இப்படி அது ஒரு குரூப் கிளம்பிடுவாங்க. ஜெயிச்சுட்டா பிரச்சனை இல்லை, அப்படி ஒரு விஷயம். தோத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு வகையில் ஆட்சி அமைத்தே தீர வேணும் அப்படிங்கிற வலுக்கட்டாய ஒரு சூழல் இன்னைக்கு பாஜக மிகப்பெரிய ஒரு பிளான்ல இருக்கு. அதாவது பிளான் பி அப்படின்னு அவங்க போட்டு வைத்திருப்பதாக இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல். ஏன் அப்படிங்கிறது ஜெயிச்சதுக்கு பின்னால முதல்ல சொன்னா பார்த்தீங்கன்னா, நாங்க அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. அவன் நீட் தேர்வை கட் செஞ்சோம், மற்றபடி ஜிஎஸ்டி குறைச்சோம், மற்றபடி வேலை வாய்ப்பை உறுதி செய்தோம், 15 லட்சத்தை எல்லா அக்கௌண்ட்லையும் போட்டோம், 1 கோடி பேர்த்துக்கு வேலை கொடுத்தோம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் செஞ்ச சிஏவை கொண்டு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. மற்றபடி இன்னி வருங்காலையில் ஒரே தேர்தல் ஒரே நாடு கூட்டி இதன் அடிப்படையில் எங்களுக்கு போட்டாங்க. இப்பதான் அதனால நாங்கள் மீண்டும் ஒரு 5 வருஷம் ஆளக்கூடிய ஒரு வாய்ப்பை எங்களுக்கு மக்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கேன் என்று சொன்னால் இது கட்டாயமாக இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பீப். அது பிளான் ஏ. அதுல நழுவிட்டாங்கன்னு வைங்க, பிளான் பி வச்சிருக்கிறாங்க. எப்படியாவது இந்திய கூட்டணி உடைத்து சிதைத்து நாசம் பண்ணி, ஆமா, அதுல இருந்து முக்கியமான சில கட்சிகளை அப்படியே உள்ள கொண்டு வந்துடணும். தோர்த்து விட்டோம், ஒரு தொங்குத்து பாராளுமன்றம் அமைஞ்சுன்னு வச்சுக்கலாம், பிஜு ஜனதா தளம், மற்றபடி அதிமுக அந்த நேரத்தில் ஒரு 5-6 சீட்டு இருந்தாலுமே சரி, அதிமுக பயங்கரமான ஒரு மதிப்பு வச்சு அதை உள்ள இழுத்து நம்ம எப்படியாவது ஒரு ஆட்சி அமைத்து விடலாம் அப்படிங்கிற ஒரு பி பிளான் திட்டப்படி இன்னைக்கு போயிட்டு இருந்தாலுமே கூட அதுல இன்னொரு திட்டத்தையும் சொல்லியிருக்காங்க. அதை எப்படியாவது திமுகவை தன் வழக்கில் கொண்டு வர வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். திமுகவையும் தன் வழக்கில் கொண்டு ஆமா, கட்டாயமாக பி பிளானின் அடிப்படையில் நாம் மீண்டும் ஆட்சி செய்ய வேண்டும். அதுக்கு என்ன அஜெண்டா? திமுக சொல்லு எல்லாத்துக்கும் உடன்படணும்
அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தின் வெளிப்பாடு இன்னைக்கு பாஜக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்ல, அப்படியே ஒரு சூழல் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. பாஜகவோடு வெளியிலிருந்து ஆதரவு நாங்கள் தெரிவிப்போம் அப்படின்னு திமுக சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் இன்னைக்கு இல்லை. இருந்தாலும் இவர்களாக திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படியே போட்டால் என்ன பண்ணுவாங்க, திமுக என்ன சொல்லுவாங்க, சேது சிவத்திர திட்டத்தை நீ செயல்படுத்தி தர்றியா, நீட் தேர்வை தூக்கி எறியறியா, ஜிஎஸ்டிக்குள்ள பெட்ரோல் டீசலை கொண்டு வர்றியா, ஒரே நாடு ஒரே தேர்தலை தூக்கி எறியறியா, பொது சிவில் சட்டத்தை கட் பண்றியா, சிஏஏ கட் பண்றியா, இஸ்லாமிய ஆதரவு பிரச்சாரம் தான் போறணும், வெறுப்பு பிரச்சாரம் இடமே கிடையாது, சம்மதமான இப்படி மிகப்பெரிய லிஸ்ட் கொடுப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க பாஜக, ஒண்ணுமே பண்ண முடியும். ஏன்னா அவங்களோட அஜெண்டா ஃபுல்லா இதுதான். அப்படிங்கும் போதுல திமுக அது ஆப்போசிட்டா ஒரு மிகப்பெரிய ஒரு லிஸ்ட்டை கொடுக்கக்கூடிய சமயத்துல எவ்வாறு பாஜக ஒப்புக்கொள்ளும், பிளான் பி அடிப்படையில கட்டாயமா வாய்ப்பே இருக்க. அதையும் மீறி திமுகவை தன் வழக்குள் சிக்க வைக்க வேண்டும். அதற்கு என்ன ஒரு ராஜதந்திரமான திட்டங்கள் அப்படிங்கிற வகையில் இன்னைக்கு வந்து பாஜக வந்து மிக குறுகிய எண்ணத்தோடு மிகப்பெரிய ஒரு திட்டத்தோடு இன்னைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. எப்படியோ அவர்கள் தோத்தாலும் பிரச்சனை தான், ஜெயிச்சாலும் பிரச்சனை தான். ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. பாஜக ஜெயிச்சுதான் மீண்டும் பிரச்சனை தான். இந்தியாவுக்கு தலைவலி. நம்ம குறிப்பாக இஸ்லாமியர் சிறுபான்மை மக்கள் சித்திரவதை செய்யக்கூடிய அளவுக்கு பல விஷயங்கள், மற்றபடி ஏதாவது வகையில பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் இந்து மக்களே வந்து அது வெறுத்து கொண்டிருக்கிறார்கள். அது ஜெயிச்சா அது ஒரு தலைவலி, தோத்தா இன்னும் தலைவலி. இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கு வலை வீசி எப்படியா தன் வலைக்குள் சிக்க வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டை கொடுத்து என்ன சொல்றீங்க, குறிப்பா திமுக உள்பட அப்படிங்கிற. ஏன்னா அந்த நேரத்துல வந்து இந்திய கூட்டணிக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஒரு உட்பூசலோ மற்றபடி வந்து விலகலோ நினைச்சிட்டு வைங்க. இன்னைக்கு பாருங்க, கெஜ்ரிவால் இடைக்கால ஜாமீன்ல வெளியே வந்துட்டாரு. ஆமா, பாஜகவின் ஊழலை சொல்லுவதுதான் என்னுடைய முதல் வேலை அப்படின்னு கட்சி பிரமுகர் முன்னால பேசிட்டு இருக்கிறார். அவன் முதல்வர் தன்னுடைய பிரச்சாரத்தை வந்து அனுமன் கோவில் முன்னால ஸ்டார்ட் பண்ணிட்டார் கெஜ்ரிவால். கட்டாயமா அப்படி ஒரு சூழல் இருக்கும் பட்சத்திலையும் கூட அதையும் மீறி கருத்து, ஏன்னா திரிணாமுல் காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட வகையிலையும் ஏதாவது வரையில் எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்துல பாஜக இன்னைக்கு இருக்கு. பிஜு ஜனதா தளம், அதிமுக, திமுக, அதே திரிணாமுல் காங்கிரஸ் விட்டு வைப்பதாக இல்லை. ஏன்னா நம்ம அந்த நாற்காலிங்கிறது நமக்கு தாங்க. ஒரே வத நிதிஷ்குமார் சொன்ன மாதிரி பீகார்ல யார் எப்படி வந்தாலும் சரி, ஆமா, ரோசம் இல்லாவிட்டாலும் சரி, சூடு சுரட எது இல்லாவிட்டாலும் சரி, நிரந்தர முதல்வர் பீகாருக்கு நான் தான், நிதிஷ்குமார். அதன் அடிப்படையிலான இந்திய கூட்டணி ஸ்டார்ட் பண்ணாரு. மற்றபடி வந்து ஒரு சிக்னல் கிடைச்சது. மற்றபடி வந்து அதுல சில குழப்பங்கள் ஏற்பட்டவுடனே முதலமைச்சர் பதவி தன்னை விட்டு போய்விடுமா அப்படி தக்க வைத்துக் கொள்ள திடீர்னு பாஜகவோட கூட்டணி முடிஞ்சு போச்சா. இதை விட கேவலமா காரி துப்பக்கூடிய அளவுக்கு வேற எதுவுமே இல்லை. ஆனா அப்படி ஒரு சூழல் திமுக கட்டாயமா வர, அதில் மாற்று கருத்து. ஏன்னா அவங்க பாசிச கும்பலுக்கு எதிரானவர்கள், பெரியார் வரியில் தன்னுடைய கட்சியை கொண்டு செல்லக்கூடியவர்கள், கலைஞருடைய வழியில் பிறந்தவர்கள், அண்ணாவின் அறநெறியில் வாழ்ந்தவர்கள். ஆமா, இது பெரியாருடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கட்டாயமா என்ன குங்குளியம் போட்டு ஆட்டினாலும் சரி, திமுக என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அரக்கணையில அவங்க அடக்கிவிட முடியாது. ஆமா, நீங்க என்ன போட்டு ஆட்டினாலும் சரி. ஆமா, நிதிஷ்குமார் ஏதோ அவர் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமா, அவரை போல ஒரு மிக நம்பிக்கை துரோகி இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகமான தடுத்து கட்டாயமாக நாளை பாஜக வெளியிலிருந்து ஆதரவு தர வேண்டும் சொல்லி திமுகவை நோக்கி அவர்கள் கரம் நீட்டக்கூடிய சமயத்தில் கட்டாயமா திமுக தன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவே கொள்ளாது. தனிப்பட்ட முறை நின்று ஜெயித்து காட்டுமே ஒழிய, தனிப்பட்ட முறையில் நின்று தன்னுடைய ஆதரவை காட்டுமே ஒழிய, மற்றபடி வந்து பாஜகவோட கூட்டணி, மற்றபடி பாஜகவோடு ஒருங்கிணைந்து வெளியிலிருந்து ஆதரவு, பாஜகவுக்கு ஏதோ ஒரு வகையில மறைமுக ஆதரவு, எது பேச்சுக்கே இடமில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஆக பிளான் பி பாஜகவினுடைய கட்டாயமாக ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் வெற்றியடைய வாய்ப்பு இருக்கு. அதிமுக, பிஜு ஜனதா தளம், மற்றபடி திரிணாமுல் காங்கிரஸ்க்குலாம் வாய்ப்பு கிடையாது. ஏதோ ஒன்று ரெண்டு வந்தாலுமே கூட மற்றபடி ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் வருவார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தலைவலியான விஷயம்தான். ஆக பி பிளான்ல வந்து கட்டாயமா பாஜக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும்.
வந்தாங்கன்னா நேரடியா வந்தா அவங்க ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு. பி பிளான் போட்டு இருக்கக்கூடிய கட்சியெல்லாம் ரவுண்ட் அடிச்சு மிகப்பெரிய ஒரு பொட்டியை கொடுத்து அதுக்கெல்லாம் மயங்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு கட்சியும் இல்லாவிட்டாலும் ஒரு சில கட்சிகளை தவிர மிக முக்கியமான கட்சிகள் கட்டாயம் வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கை நிறைய இருக்கு. பார்ப்போம். ஜூன் 4 தேர்தல் முடிவு வெளியே வர போகுது. அந்த நேரத்துல பாஜகவினுடைய தரிகடத்தும் இல்ல சுத்தமாக பாஜக அப்படின்னு சும்மா பெனாயில் போட்டு பெட்ரோல் போட்டு வாஷ் பண்ணுவாங்க, அதே வாஷ் பண்ணி தூக்கி வீசி எறியப்படுகிறதா, இல்ல தொங்கு பாராளுமன்றத்தில் தொங்கக்கூடிய சமயத்துல பல கட்சிகளுக்கு வலை வீசி பேரம் பேசி இழுத்து மீண்டும் தன் நிலைப்பாட்டை உறுதி செய்து கொள்ள போகிறதா அப்படிங்கிறத வரும் காலங்கள் கட்டாயமா சொல்லும். எப்படியோ பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் பாஜகவுக்கு ஒரு கால் வருடிகளாக மற்றபடி அடிமைகளாக மாற மாட்டார்கள் என்ற நம்பிக்கை மக்களின் நிறைய இருக்கிறது என்பதுதான் பகிரங்கமான பாட்டம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.